எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டோம். ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, சித்தர்கள் சொன்ன வகையில, அதாவது நீங்க சித்தர்களுடைய பரிகாரங்கள தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சித்தர்கள் சொன்ன பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? நெறைய பரிகாரம் இருக்கும்மா. பட் அது ஒன் டூ ஒன் தான் சொல்ல முடியும். முதல்ல பரிகாரம்னா, ஒரு பாதுகாப்பான விஷயம்னு அர்த்தம். ம். பரிகாரம்னாவே முழுசா தீர்க்கக்கூடிய விஷயம் ஓ! கிடையாது. பரிகாரம்னா ஓப்பனா சொல்லக்கூடாது. போச்சுலாம் அப்படின்னு சொல்ல முடியாதும்மா. ஒரு தற்காலிக தீர்வு ஏற்படுவது தான் பரிகாரம். நிரந்தர தீர்வ இறைவன் தான் குடுக்க முடியும். உங்க ம். கர்மா கஞ்சா தான் முடியும். இந்த இந்த சமயத்துக்கு எது நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டா இருக்குதோ, அத பயன்படுத்தினா பரிகாரங்கள். பரிகாரங்களே முழுமையான தீர்வா எந்த காலத்திலும் அமையாது. ஓகே. அதுக்கு வாய்ப்பு இல்ல. மழைக்கு குடை மாரி பயன்படுத்திக்கலாம். இப்ப குழந்தைன்றது பெரிய சப்ஜெக்ட். அது ஜாதக ரீதியா 2 பேரும் பார்க்கணும். அது ஆணுக்கும், பெண்ணுக்கும் 2 பேரும் பார்த்தா தான் அந்த குழந்தை சப்ஜெக்ட்ட ஒரு ம். முடிவு வர முடியும். தீர்வுகள் இருக்கு. ஆனா இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் பரிகாரம் ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. ம். நம்ம பெரிய பொருட்செலவு தான் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெளிப்படையா சொல்லப்போனா, மருதாணிய வச்சே பல பரிகாரம் பண்ணலாம். ஆமா சார். அது நீங்க தொடர்ந்து ஆமா. நெறைய இடங்கள்ல மருதாணி பத்தி ஒரு சொல்லிட்டு துளசி இருக்கீங்க. வச்சே நெறைய பரிகாரம் பண்ணலாம். ஒரு அருக்கம்புல் வச்சு நெறைய பரிகாரம் பண்ணலாம். இப்ப சித்தர்கள் சொல்றான். அஸ்வமேத யாகம் பண்றதுக்கான பலன்கள் ஒரு சில மூலிகை சொல்றான். ம். அஸ்வமேதம் யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அது இந்த மூலையில இருக்கு. இத இந்த முறையில போட்டு பயன்படுத்தீங்கன்னா, அந்த பலனுக்கு ஈக்குவலான விஷயம் இது கிடைக்குன்றான். இந்த மூலிகை எங்க கிடைக்கும்னா, எளிமையா கிடைக்கக்கூடிய மூலிகை. ம். எல்லாத்துக்கும் கிடைக்கும். அத பயன்படுத்துற விதம் இருக்குது. எடுக்கிற நாள் நட்சத்திரத்த பார்த்து எடுக்கணும். இந்த மாரி சித்தர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கான விஷயம் குடுத்துருக்காங்க. இதுல யாரும் இவங்களுக்கு அப்படின்னு இல்ல. இப்போ இன்னும் ராஜாக்கள் காலத்துல ஒரு சில விஷயங்கள் இருந்து அவங்களுக்கு தகுந்த மாரி பரிகாரங்கள் குடுத்துருக்காங்க. சராசரி அடிமட்ட மக்களுக்கும் குடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயமா தான் குடுத்துருக்காங்க.